நம்ம எல்லாத்துக்குமே சொல்யூஷன் தேவையே இல்ல. யாராவது நம்ம பேசுறத லிசன் பண்ணா போதும். வணக்கம். இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் இமோஷனல் சேலஞ்ச்ல டே 11 வேலிடேஷன் சேலஞ்ச். உங்க பார்ட்னர் கஷ்டத்தோட உங்ககிட்ட வந்து பேசும்போது நீங்க இம்மீடியட்டா அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்களா? அப்போ நீங்க அவங்க பேசுறத கேட்கல, ஆனா நீங்க எதையும் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது ஒரு பிரச்சனையை சொன்ன உடனே அதை விட்டுடு, அதுக்கு தான் இவ்ளோ அலறியா, நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ற, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுக்குறது. இன்டென்ட் நல்லதா தான் இருக்கும், ஆனா சில நேரம் அட்வைஸ் கனெக்ஷனை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடும். சைக்காலஜில இதுக்கு இமோஷனல் வேலிடேஷன் பேரு. அது நீ ஃபீல் பண்றது எனக்கு புரியுது, இந்த சுச்சுவேஷன்ல யாருக்குமே இப்படிதான் ஃபீல் ஆகும் அப்படின்னு அக்னாலேஜ் பண்றது. வேலிடேஷன் கிடைக்கும் போது நர்வஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா காம் ஆகும், நம்ம படுற அவமானம் குறையும், இமோஷனல் சேஃப்டி கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கும். இன்னைக்கு சேலஞ்ச் ரொம்ப சிம்பிள், ஆனா பயங்கரமான லைஃப் சேஞ்சிங்கும் கூட. உங்க பார்ட்னர் ஒரு ஃபீலிங் ஷேர் பண்ணும்போது அட்வைஸ் கொடுக்காம இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எனக்கு புரியுது, அது உனக்கு கஷ்டமா இருந்திருக்கும்ல, நீ இப்படி ஃபீல் பண்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது, நான் உன் பக்கம் தான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவசரமே இல்லாம இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுங்க. ஏன்னா டீப்பஸ்ட் ஹியூமன் நீட்ஸ் என்ன தெரியுமா? நம்மளை யாரும் கரெக்ட் பண்ணணும்னு விரும்ப மாட்டோம், ஆனா என்னை புரிஞ்சுக்க முடியுமா, என்னோட இமோஷன்ஸ் யாராவதுக்கு புரியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஏக்கம் தான் எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கும். இன்னைக்கு உங்க பார்ட்னர் ஃபீலிங் ஷேர் பண்ணும்போது அட்வைஸ் கொடுக்காம வேலிடேட் மட்டும் பண்ணுங்க. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சேஞ்ச் பண்ண இல்ல. அன்புடன் பவித்ரா.